ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். டுடே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் மேட்சிங், கல்யாணத்துக்கு உண்டான தகவல்கள், பொருத்தம். போன டாபிக்ல நம்ம மேஷ ராசி எந்தெந்த ராசியோட கல்யாணம் பண்ணால் ரொம்ப பொருத்தமாக இருப்பாங்க, ஆண் அல்லது பெண், மென் ஒரு விமன் இந்த மேஷ ராசியில் இருந்தாங்கன்னா அவங்க யாரோட கல்யாணம் பண்ணால் ரொம்ப பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்றதை பார்த்தோம். இன்னைக்கு ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசியில் பிறந்த ஒரு ஆண் அல்லது பெண் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ராசி என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுக்கும்? ஓகே, ஃபர்ஸ்ட் ரிஷப ராசியை கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும்? பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்போட இருப்பீங்க. சில நேரத்தில் நிறைய சண்டை போடுவீங்க, பட் திரும்ப நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்டபிளாக வாழ்க்கையை நகர்த்திட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் ரிஷப ராசியில் சேம் ஸ்டார், ஒரே நட்சத்திரமாக கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ ரிஷப ராசிக்கு மிதுன ராசி, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிதுன ராசியை கல்யாணம் பண்ணால் ஒரு ஆண் ரிஷபம், ஒரு பெண் மிதுனம், அல்லது பெண் ரிஷபம், ஆண் மிதுனம், இப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பாக இருப்பீங்க, நிறைய சண்டை போடுவீங்க, கருத்து மோதல்கள் அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா ரிஷப ராசி நிறைய முன்னேற்றமும் பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தையும் கொள்கையும் உடையவங்க, பாசத்துக்கு கட்டுப்படுவாங்க. மிதுன ராசி கலைகளுடைய ஆர்வமும் அவங்களுக்கு இன்ப தத்துவ ராசி, சந்தோஷமாக இருக்கணும், எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஸோ அதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். இருந்தாலும் ரெண்டு ராசியுடைய கிரகமும் நண்பர்களாக இருக்கிறதுனால மீண்டும் அவங்க வாழ்க்கையை அதையும் தாண்டி பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ரிஷப ராசிக்கு கடக ராசியை கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும்? டெஃபினட்டாக சொல்கிறேன், ரிஷப ராசிக்கு ஒரு நல்ல மேட்சபிள், ஒரு அந்யோன்யமான உறவு அப்படின்னு சொல்கிறாங்களே, ஒரு வசீகரமான பொருத்தம், அது கடகம் தான். ஸோ ரிஷபமும் கடகமும் நல்ல ஒரு பொருந்தக்கூடிய ராசியாக. ஏன் அப்படி இருக்கும்? இந்த ரிஷபத்துடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இந்த ரிஷப வீடு ஒரு பெண்ணுடைய வீடு. அதாவது ராசிகளில் 2 வீடு இருக்குது, ஆண் பெண், மேல் அண்ட் ஃபீமேல் ஹவுஸ் சொல்லுவோம். அதில் ஃபீமேல் ஹவுஸ் தான் இந்த ரிஷப ஹவுஸ். இந்த ரிஷபத்தில் பிறந்த ஒரு ஆண் அல்லது பெண் கடகத்தில் பிறந்த ஒரு ஆண் அல்லது பெண்ணை கல்யாணம் பண்ணால் ரொம்ப ஒரு அந்யோன்யமான ஒரு அன்போடையும் பாசத்தோடையும் வாழ்க்கை ஃபுல்லாக ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். அதில் ஸ்டார்ஸ் மேட்சிங்காக தான் இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரிஷப ராசிக்கு சிம்ம ராசியை மேட்ச் பண்ணால் எப்படி இருக்கும்? ஒருத்தர் பணிஞ்சோம், ஒருத்தர் துணிஞ்சோம் வாழ்க்கையை நடத்துவாங்க, ஒருத்தர் விட்டு கொடுப்பாங்க, ஒருத்தர் ஆளுமை செய்வாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிஷப ராசிக்காரங்க தான் விட்டு கொடுப்பாங்க. சிம்ம ராசி எப்பவுமே கொஞ்சம் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு ராசி. ஸோ ரிஷபமும் சிம்மமும் கல்யாணம் பண்ணால் அவங்களுடைய கரியர் லைஃப், அவங்களோட சோஷியல் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒருவர் விட்டு கொடுக்கறதுனால நல்ல வாழ்க்கை அமையும். ரிஷப ராசி வித் கன்னியா ராசி இப்படி கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும்? ஓகே, ஒரு மென் ரிஷப ராசின்னு வச்சுப்போம், ஒரு ஃபீமேல் கன்னியா ராசி. ரிஷபமும் கன்னியும் கல்யாணம் பண்ணும்போது ஒரு அந்யோன்யமான உறவு ஏற்படும். இருவர் மேலேயும் ஒருத்தருக்கு ஒரு பாசமும் கலை ஆர்வமும் உண்டாகும். 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையில் முன்னேறத்துக்கும் அதை பற்றின திட்டங்களை நாளும் பொழுதும் தீட்டுவாங்க. அவங்களுடைய வருங்கால சன்னதிகள் இந்த ரிஷபம் அண்ட் கன்னி காம்பினேஷன் அவங்களோட பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும். இப்போ ரிஷப ராசி வித்து துலாம் ராசி, பொதுவாக சஷ்டாங்க ராசிகளை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதாவது 6வது ராசியும் 8வது ராசியும் மேட்ச் பண்ண மாட்டாங்க. பட் ரிஷப ராசியும் துலாம் ராசியும் கல்யாணம் பண்ணலாம். ஏன் பண்ணலாம்? இந்த ரிஷப ராசிக்கு அதிபதியும் சுக்கிரன், துலாம் ராசிக்கு அதிபதியும் சுக்கிரன், அதனால் அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ ரிஷபம் துலாம் இந்த காம்பினேஷன் அவங்களுக்குள்ள ரொம்ப இன்டிமேசி அதிகரிக்கும். நெடுநாளைக்கு ரொம்ப ஒற்றுமையோடையும் நிலைத்து வாழக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். சிறு சண்டைகள் நடந்தாலும் மீண்டும் அவங்களுடைய பயணம் நல்ல பயணமாக இருக்கும். ரிஷப ராசி வித் விருச்சிகம் 7ஆம் ராசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிஷபத்துக்கும் விருச்சிகத்துக்கும் எவ்வளோ பொருத்தம் இருக்குது? ஒரு நியூட்ரலாக சொல்லலாம், 50% பொருத்தம் இருக்கும், மீதி 50% பெரிய பொருத்தங்கள் இருக்காது. ஏன்? ரிஷப ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் இந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடிய பொருத்தங்களில் மேட்சிங் ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும். ஓகே, இதை கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா உங்கள் 2 பேரோட ஹாரோஸ்கோப்பில் பிளானட்டரி பொசிஷன்ஸ் நல்லா இருந்து 2 பேர் ஜாதகத்துடைய ஜென்ம நட்சத்திரங்கள் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணலாம். ரிஷப ராசி வித் தனுசு, தயவு செஞ்சு ரிஷப ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் தனுர் ராசியை கல்யாணம் பண்ணாதீங்க. ஆப்போசிட் வேவ்ஸ், ஒரு எதிர்ப்பு அலைகளும் எதிர்மறையான குணங்களும் கொள்கைகளும் அதிகமாக இருக்கும். ஸோ ரிஷப ராசியில் ஒரு ஆண் அல்லது பெண் பிறந்திருந்தால் தனுர் ராசியில் பிறந்த ஒரு ஆண் அல்லது பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது அதிகமான எதிர்ப்புகளும் அதிகமான தடங்களும் டெஃபினட்டாக சந்திக்க வரும். தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. இப்போ ரிஷப ராசிக்கு
மகர ராசியோட மேரேஜ் ஆகிட்டா எப்படி இருக்கும்? ஒரு ரிஷப ராசி ஆண் அல்லது பெண் மகரத்தோட மேட்ச் பண்ணும்போது எந்த அளவுக்கு பலன் நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சாட்டன் அண்ட் வீனஸ், சனியும் சுக்கிரனும் நட்பு கோள்கள். ஸோ நட்பு கோள்களுக்குடைய இந்த ஒற்றுமை வந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பந்தமாக ஏற்படுத்தும். இது ஒரு பாசிட்டிவான சைனாக எடுத்துக்கலாம். ரிஷபம் வித்து கும்பம், அதே தான் மகரம் என்ன சொன்னோமோ அதே மாதிரி கும்பராசிக்கும் ரிஷபராசிக்கும் ஒரு நட்பு ரீதியான உறவு தான் ஏற்படும். ரிஷபம் வித்து மீனம், இப்போது குருவுடைய மீன ராசிக்கும் ரிஷபராசிக்கும் அவ்வளோ நல்ல பொருத்தம்னு சொல்ல முடியாது. சில ரேர் கேஸில் ஒருவேளை ஹாரோஸ்கோப்பில் பிளானட்ஸ்லாம் நல்லா இருந்து பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டார் மேட்சிங் நல்லா இருந்ததுன்னா ப்ராசஸ் பண்ணலாம். அதர்வைஸ் அதை ட்ராப் பண்ணிக்கிறது அட்வைசபிள். ஸோ இன்றைக்கி நம்ம ரிஷபராசிக்கு எந்தெந்த ராசிகள் நல்லா பொருந்தமாக இருக்கும்னு பார்த்தோம். அடுத்த டாப்பிக்கில் மிதுன ராசியை பற்றி பார்ப்போம். இந்த டிப்ஸ் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக ஷானார். தேங்க்யூ.